ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அப்போரி கிரியேஷன். டுடே பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் டைப் 2 மெத்தட் பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் 2 கோடு போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட் மெத்தடில் கோடு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி கோடு போட்டுக்கலாம். இப்போது ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் பார்த்தோம் இல்லையா, ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சில் ஃபில்லிங் மெத்தட் ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தோம் இல்லையா, அதை நம்ம இப்போ போட்டுக்கலாம். ஆப்போசிட் லாக் வச்சு ஃபஸ்ட்டு ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த செகண்ட் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் செகண்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு புரியும். நான் ஃபுல்லாக ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்காக நான் ஜரி தான் எடுத்திருக்கேன், சரிங்களா? இப்போது இந்த சென்ட்ரா இந்த ஸ்டிச்சுக்கு இப்போ போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ஸ்டிச்சுக்கு சென்ட்ரா கொஞ்சம் நீடியில் உள்ளே தள்ளின மாதிரி, சரிங்களா? நீடு இப்போது இப்படி இருக்கா, இப்போது லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கேருந்து நான் ஜரியை வந்து வெளியில் எடுக்கிறேன், சரிங்களா? ஜரி வெளியில் எடுத்துகிட்டு ஒரு லாக் வச்சுக்கிறேன். வச்சுட்டு எனக்கு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து இந்த மாதிரி எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நான் ஒரு செயின் ஸ்டிச் வச்சுக்கிறேன். இப்போது எனக்கு இவ்வளோ லென்த்து வேணும், சரிங்களா? இவ்வளோ லென்த்து வேணும் இல்லையா? இப்போது நான் ஜரி இங்கே எடுத்துகிட்டு போகிறேன், சரிங்களா? ஜரி எடுத்துகிட்டு போயிட்டு நீடிலால் இங்கே உள்ளே நுழைச்சிட்டு இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும், சரிங்களா? இப்போது இங்கே ஸ்டார்டிங்கில் எடுக்கும்பொழுது உள்ளார ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம். எனக்கு எவ்வளோ அகலம் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நான் அங்கே ஜரி எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும். இந்த பக்கம் உள்ளே தள்ளின மாதிரி ஒரு ப்ரெஸ், சரிங்களா? இப்போது இப்படி நல்லா கிளியராக தெரியுதுங்களா? செயின் எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி உள்ளே தள்ளின மாதிரி, சரிங்களா? மேல் பக்கமாக உள்ளே தள்ளின மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க, சரிங்களா? கொடுத்துட்டு அடுத்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து நம்ம வைக்க போகிறோம், சரிங்களா? திரும்ப இன்னொரு லாக் வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்படி ப்ரெஸ் கொடுக்கணும், சரிங்களா? இப்போது இங்கே உள்ளே தள்ளி வச்சோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. ப்ரெஸ் கொடுத்து உள் சைடு இங்கே லாக் வைங்க. இப்படி ப்ரெஸ் கொடுத்துட்டு ஒரு செயின், சரிங்களா? கொடுத்துட்டு அதே மாதிரி தான் சேம் மெத்தட். எனக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அவ்வளோ அகலத்துக்கு ஒரு செயின். இந்த செயினை வந்து நான் இப்படி கொடுக்கும் பொழுது இந்த மேல் பக்கமாக உள்ளே தள்ளி ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு நான் ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன், சரிங்களா? இப்போ திரும்ப கீழே போகும்போது அடுத்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்கு போகும்பொழுது இப்படி தள்ளணும், சரிங்களா? புரியுதுங்களா? திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். இப்போது இந்த ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சிட்டேன். திரும்ப இன்னொரு லாக் வச்சுக்கிறேன், சரிங்களா? வச்சுட்டு இப்போது அடுத்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்கு போடுறதுக்காக நான் இந்த நீடியில் வந்து இப்படி உள்ளே தள்ளி இந்த த்ரெட்டை ஃபுல்லாத்தையும் ப்ரெஸ் கொடுத்துக்கிறேன், சரிங்களா? இப்படி கொடுத்து ஒரு செயின், சரிங்களா? எனக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்தை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பட்டர்ஃப்ளை இப்போ போடுறோம் இல்லையா, இதை பார்த்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும். இப்படி இந்த பக்கமாக இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும், சரிங்களா? கீழ்ப்பக்கம் கொடுக்கக்கூடாது, இப்படி கொடுக்கக்கூடாது, சரிங்களா? இப்படி கொடுக்கணும். கொடுத்துட்டு ஒரு செயின், சரிங்களா? திரும்ப அது எடுக்காமல் இருக்க ஒரு லாக். இப்போ அடுத்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்கு ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கிறேன். எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு மறுபடியும் இப்படி தள்ளி உள்ளார தள்ளி ஒரு லாக் கொடுத்துக்கிறேன், சரிங்களா? புரியுதுங்களா?
இப்போது இந்த மாதிரி இங்கே கேப் கொடுக்குறோம் இல்லையா, அங்கே கொடுக்கும்பொழுது நம்ம பீட்ஸும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் சின்னதாக சுகர் பீடை எடுத்துக்கிறேன். இப்போது அடுத்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்கு நான் போகிறேன். இங்கே போகும் பொழுது இங்கே ஒரு செயின் ஸ்டிச் வந்து கொடுப்போம் இல்லையா, இங்கே இப்படி ப்ரெஸ் கொடுத்து உள்ளார இப்படி தள்ளி இங்கே ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்குறோம். இங்கே ஒரு பீட்ஸ் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் இப்படி ப்ரெஸ் கொடுத்து உள்ளே தள்ளிக்கிறோம். சரிங்களா? இப்போது திரும்ப அடுத்த பட்டர்ஃப்ளைக்கு இப்படி ப்ரெஸ் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இப்படி செயினை வெளியில் எடுக்கிறோம். எடுத்துட்டு இந்த ஜரியில் ஒரு பீடு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ அகலம் வேணுமோ அவ்வளோ அகலத்துக்கு நான் ப்ரெஸ் கொடுத்து ஜரி எடுக்கிறேன். சரிங்களா? இப்போது அடுத்தது இந்த கேப் நுழைக்கும் பொழுது தான் அங்கே செயின் ஸ்டிச் கொடுத்து நம்ம பீட்ஸை இன்சர்ட் பண்ணுறோம். சரிங்களா? இப்படி கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இங்கே கொடுக்கும்பொழுது டபுள் லாக் கொடுத்துருப்பேன், அப்படியும் கொடுத்துக்கலாம். இல்லை சிங்கிளாகவும் எடுக்காமல் இருக்க இன்னொரு லாக்கும் கொடுத்துக்கலாம். நாங்கள் பீட்ஸ் கொடுக்கறதுனால கொஞ்சம் ஸ்டெப்பாக நிற்கும், அதனால நாங்கள் டபுள் லாக் வந்து நான் கொடுக்கல. புரியுதுங்களா? எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு ஒரு ப்ரெஸ் கொடுத்து உள்வாட்டமாக கொடுத்து ஒரு செயின் போட்டுக்கிறேன். இப்படி உள்ளே தள்ளிட்டு ஒரு ப்ரெஸ்ஸு, சரிங்களா? இப்போ என்ன போட்டு நான் முடிச்சுக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம செயின் கொடுத்தும் பண்ணிக்கலாம், பீட்ஸ் கொடுத்தும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு சுற்றி செயின் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஜரியில் கொடுக்குறேன். என்ன போட்டு முடிச்சுக்கிறேன். சரிங்களா? இதான் செகண்ட் மெத்தடு. உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.